Hello students, important 2 mark 3 mark series la ipo நம்ம 4th lesson la example problem 4.10 பார்க்க போறோம். ஒரு interesting and also important problem. ஒரு 3 mark range கேட்கக்கூடிய problem தான் இது. சரி, lesson number 4 ல இப்போ நம்ம இருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு solenoid கொடுத்திருக்காங்க. அதோட number of turns வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 500 கொடுத்திருக்காங்க. அப்ப solenoid எவ்வளவு turns கொடுத்திருக்காங்க? 500. ஓகேவா? அடுத்து நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா on a wound power on a iron core of relative permeability. இந்த வார்த்தை முக்கியம். relative permeability என்னது? mu r கொடுத்திருக்காங்க. mu r எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 800 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? mu r 800. the length and radius of the solenoid. நீங்க ஒரு solenoid இருக்கு. அந்த solenoid உடைய length எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்குன்றாங்க? 40 cm. radius எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? ரேடியஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. டயாமீட்டர்ல பாதி. சரிங்களா? இதுல பாதி ரேடியஸ். அப்போ இதனுடைய லெங்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 40 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா calculate the average EMF induced அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? EMF தான் கேக்குறாங்க. ஆக்சுவலா EMF ஃபார்முலா என்னது நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும் நம்மளுக்கு? மைனஸ் எல் டிஐ பை டிடி. கரெக்டா? மைனஸ் எல் டிஐ பை டிடி. இதுல பாருங்க, கரண்ட்டும் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. கரண்டோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு தூரம்? 0 to 3 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.4 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தட் இஸ் டிஐ பை டிடியை கொடுத்துட்டாங்க. 3/0.4ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா? இவ்வளவு கிவன் டேட்டா தெரியுமா கொடுத்துருக்காங்க? we don't know the value of this L. இந்த L உடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அப்ப L உடைய வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஜெனரல் ஃபார்முலா என்னது? solenoid Lங்கிறது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? mu n ஸ்கொயர். கரெக்டா? mu n ஸ்கொயர் AL. கரெக்டா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. கரெக்டா? எஸ். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாறும்போது பாருங்க. நம்மளுக்கு மியூ கொடுத்துருக்காங்களா? மியூவே கொடுக்கல. அப்ப இந்த மியூவை எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர். மியூ இஸ் ஈக்குவல் டு என்னது? மியூ நாட் மியூ ஆர். இந்த ஃபார்முலா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து எங்க ரீப்ளேஸ் பண்ணோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம். அப்படிங்கிறது என்னது? பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சர்க்குலரா தானே இருக்கும். அப்ப ஏரியாங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஏரியா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? பை ஆர் ஸ்கொயர். புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த எண்ணும் அவங்க ஸ்ட்ரைட்டா கொடுக்கல. இந்த எண்ணுக்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்? என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம? n is equal to capital N by L அப்படின்னு கொடுத்துருப்போம். number of turns by length. அப்ப இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி பார்த்துருங்க. சரியா? L is equal to இந்த மியூ பதிலா என்ன வரும்? மியூ நாட் மியூ ஆரா போட்டாச்சா? இன்டு இந்த n ஸ்கொயருக்கு பதிலா என்ன வரும்? இப்ப L ஸ்கொயரா மாறும். கீழே என்ன வரும்? n ஸ்கொயர் வரும். கீழே L ஸ்கொயர் வரும். இன்டு இந்த a அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? பை ஆர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. பை ஆர் ஸ்கொயர் இன்டு இந்த L என்ன பண்றோம் நம்ம? அப்படியே இங்க Lன்னு வச்சுக்கிறோம். புரியுதா? எஸ். இப்பதான் நம்ம இந்த ஃபார்முலாவே நம்ம இப்பதான் என்ன பண்றோம்? டெரைவே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப இதுக்கப்புறம் நம்ம இதுல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இது சால்வ் பண்றதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். பட் இந்த ப்ராப்ளம் வந்துன்னா ஆக்சுவலி இட் இஸ் வெரி ஈஸி. 3 நோன் ஃபார்முலாஸ் நமக்கு. இது மூணுமே தெரிஞ்சதுதான். இதை மூணுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய மெயின் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஃபார்முலா முதல்ல என்ன பண்ணணும்? ஃப்ரேம் பண்ணணும். இப்போ பண்ணிட்டு என்ன பண்றோம் பாருங்க. கீழே இருக்கிற எல் ஸ்கொயர்ல இருக்கிற எல்லோ மேல இருக்கிற ஒரு எல்லோ என்ன ஆயிடும்? கேன்சல் அவுட் ஆயிடும். அப்படி கேன்சல் அவுட் ஆச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறத என்ன பண்ணலாம்? நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். மியூ நாட்டோட வேல்யூ என்னது? 4 பை இன்டூ 10 to the power of minus 7. 4 பை உடைய வேல்யூ என்னது? 3.14 இன்டூ
10 to the power of -7. இது யாருடைய வேல்யூ? வெறும் மியூ நாட்டோடைய வேல்யூ மட்டும்தான் இது. கரெக்டா? இன்டூ மியூ ஆரோடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டா கொடுத்தாங்க 800. அப்ப 800 இன்டூ n ஸ்கொயருங்கிறது என்னது? n ஸ்கொயர் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? n எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 500ன்னு கொடுத்துருந்தாங்களா? அப்ப 500 ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? 500 ஸ்கொயர் போட்டாச்சா? இன்டூ இன்னும் போயிட்டே இருக்கு பாருங்க இது. கரெக்டா? பையோடைய வேல்யூ எவ்வளோ? 3.14. ஆரோடைய வேல்யூ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்களா? என்ன மாற்றணும்? மீட்டரா மாற்றணும்ல. அப்ப 3 இன்டூ 10 to the power of -2 the whole square. கரெக்டா? இதை போட்டுட்டு என்ன பண்ண? அடுத்து ஹோல் டிவைடட் பை. கரெக்டா? என்னது? ஹோல் டிவைடட் பை எல். எல்லோடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்கல்ல. அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிக்கலாம்? 0.4 மீட்டர்னு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணா நம்மளுக்கு எல்லோடைய வேல்யூ என்னன்னு கிடைக்கும்னா L is equal to 1.77 கிடைக்கும். சரியா? ஆக்சுவலா இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா இன்னும் வீடியோட லென்த் அதிகமாக இருக்கும். அதனால நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சரே எழுதுறேன். ஸோ இந்த இண்டக்டன்ஸோட வேல்யூ எல்லோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 1.77 கிடைக்கும். அதோட யூனிட் வந்து என்னது? ஹென்றி. ஸோ அதனால என்னன்னு போடுவோம்? நம்ம ஹெச் அப்படின்னு போடுவோம். இன்னும் முடிஞ்சிருச்சா? இல்லையே. இப்போதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இஎம்எஃப் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? EMF is equal to minus L di by dt. கரெக்டா? அப்ப L உடைய வேல்யூ என்ன வந்துச்சு நம்மளுக்கு? இந்த இடத்துல இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். L உடைய வேல்யூ 0.77. di உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? தட் இஸ் சேஞ்ச் இன் கரண்ட் கொடுத்துட்டாங்களா? 0 to 3 ஆம்பியர். டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.4 செகண்ட்ஸ். அப்ப இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? டிஐ உடைய வேல்யூ என்னது? டிடி உடைய வேல்யூ என்னது? 3 டிவைடட் பை என்னன்னு வரும் நம்மளுக்கு? 0.4. இதை ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளோட இஎம்எஃப் உடைய வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13.275 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 13.275 கிடைக்கும். இஎம்எஃப் ஓட யூனிட் என்னது? வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா. இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 3 மார்க்ல தான் வரும். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அண்ட் ப்ராப்ளம் ஃபார் 3 மார்க். ஏன்னா இதில் நிறைய சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. சால்வ் பண்றதை நான் உங்களுக்கு காட்டல, மல்டிப்ளை டிவைட் பண்றதை காட்டல. பட் ஸ்டில் நீங்க அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ் மோர்.